Hello students, today வந்து 10th standard chapter 8 statistics and probability புள்ளியியலும் நிகழ்தகவும் அதில் exercise 8.1 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். First sum question write பண்ணுறேன். Find the range and coefficient of range of the following data. கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின்னு 63, 89, 98, 125, 79, 108, 117, 68 இதுதான் கொடுத்துருக்க டேட்டாஸ். ஸோ நம்ம வந்து ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் பண்ணலாமா? சொல்யூஷன் போகலாம். ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன? L minus S. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா L minus S divided by L plus S. ஸோ நமக்கு தேவையான L S ஐ ஃபைண்ட் பண்ணலாமா? L means largest value, S means smallest value. ஸோ the largest value L equal to 125. ஓகேவா? இந்த செட்லேயே லார்ஜான வேல்யூ என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன? 125. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். The smallest value S. இந்த லிஸ்ட்லேயே வந்து smallest value என்ன? 63. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸே வந்து இந்த ரேஞ்ச் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 125 minus 63 equal to 62. அவர் ரேஞ்ச் இஸ் 62. ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணலாம். L minus S divided by L plus S. அப்போ 125 minus 63 divided by 125 plus 63. ஸோ ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது என்ன கிடச்சிருக்கு? 62. ஸோ 62 divided by 188. இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 188. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 3194 கிடைக்கிது. 3194 கிடைக்கிது. ஸோ 3194க்கு நம்ம இது வந்து பெருசாக இருந்ததை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நான் டிவிஷன் போடுறேன். டிவிஷன் போடும்போது 3194. அப்போ 3194 போகாதுல்ல. ஸோ நான் 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 0 ஆட் பண்ணால் எனக்கு வந்து 3 × 94 வந்து 282 கிடைக்குது. ஸோ 282 போட்டு நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது? 28 கிடைக்குது. ஸோ அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 2 × 24 வந்து 188. அகெயின் வந்து ரிமைனிங் 92 கிடைக்குது. அகெயின் 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 9 × 94 846. ஸோ ரிமைனிங் 74 கிடைக்குது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் கிடைச்சா எனக்கு போதும். ஸோ நான் வந்து 3 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே 9 இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே +1 ஆட் பண்ணி 33ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் டு 0.33. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து 43.5, 13.6, 18.9, 38.4, 61.4, 29.8 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன? இந்த லிஸ்ட்லேயே வந்து 61.4 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? இதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன? 13.6. ஸோ அதை தான் நான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து எஸ் வந்து 13.6 இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணலாமா? L minus S. ஸோ அவர் லார்ஜஸ்ட் வேல்யூ 61.4 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13.6. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 47.8. ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு 47.8. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணுறேன். L minus A divided by L plus S. ஸோ L minus S வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 47.8. டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த எழுதி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். ரெண்டு சேம் தானே. ஸோ நான் அப்படியே எழுதியிருக்கேன். 47.8 டிவைடட் பை L plus S 61.4 + 13.6 வேல்யூ என்னன்னு கண்டுபிடி. அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ அது ரெண்டே ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். ஸோ 47.8 டிவைடட் பை 75. ஸோ நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ நான் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 478 divided by 750 கிடைக்கும். ஸோ இதே நான் சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 0.64. ஸோ அந்த டிவிஷன் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 478 வந்து 750ஆல் போகாது. அப்போது 0 போட்டு பாயிண்ட் வச்சு ஒரு இது 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 6 டைம்ஸ் வந்து
750 போட்டால் 4500 கிடைக்குது. ரிமைனிங் வந்து 280 இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் 750 எடுத்தால் 2250 கிடைக்குது. ரிமைனிங் 550. நெக்ஸ்ட் 7 டைம்ஸ் எடுக்கிறேன். 5250 கிடைக்குது. ரிமைனிங் 250 வருது. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எனக்கு தேவை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ். ஸோ கிடச்சிருச்சு. நான் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே 7 இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நான் 1 ஆட் பண்ணுறேன். அப்போ 0.64. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். இஃப் தி ரேஞ்ச் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா ஆர் 36.8 அண்ட் 13.4 ரெஸ்பெக்டிவ்லி தென் ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிக சிறிய மதிப்பு ஆகியன முறையே 36.8 மற்றும் 13.4 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? ரேஞ்ச் வந்து 36.8 அண்ட் அவர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் 13.4. திஸ் இஸ் அவர் given one. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ரேஞ்ச் ஃபண்ட் பிடிக்கிற ஃபார்முலா L மைனஸ் எஸ். ரேஞ்ச் வந்து 36.8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எழுதிட்டேன். ஈக்குவல் டு L எனக்கு தெரியாது. ஸோ L அப்படியே வச்சுருக்கேன். எஸ் வந்து 13.4ன்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்க மைனஸில் இருக்க இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். 36.8 ப்ளஸ் 13.4 ஈக்குவல் டு L. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது? 50.2. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ L வேல்யூ இஸ் 50.2. This is our final answer. Next, third sum பார்க்கலாம். Question read பண்ணுறேன். Calculate the range of the following data. கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சை காண்க. So following data means this is our data. Income வந்து வருமானம். அதாவது வருமானம் வந்து 400 to 450 இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்காங்க. Numbers of workers வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 400 to 450 வந்து 8 workers. 450 to 500 இன்டர்வலில் வந்து 12 members. நெக்ஸ்ட் 500 to 550 வந்து 13 workers. 30 workers. 550 to 600 வந்து 21 workers. 600 to 650 வந்து 6 workers. ஸோ இதுதான் வந்து டோட்டல் டேட்டா செட். இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ இந்த செட்லேயே வந்து ஸ்மால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டில் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அவர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் 400. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. லாஸ்ட் வேல்யூ என்னவோ அதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. அதுக்கு ப்ரீவியஸாக எது செக் பண்ணாலும் எல்லாமே இதை விட ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ அவர் லார்ஜஸ்ட் வேல்யூ 650. ஸோ ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன? L மைனஸ் எஸ். ஸோ 650 மைனஸ் 400 ஈக்குவல் டு 250. ஸோ அவர் ரேஞ்ச் இஸ் 250. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின் ட்ரீட் பண்ணுறேன். A teacher asked the students to complete 60 pages of record notebook. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. Find the standard deviation of the pages yet to be completed by them. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This is our question. Next, இதை நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டில் 60 பக்கங்கள் நிறைவு செய்து வருமாறு கூறினார். 8 மாணவர்கள் முறையே 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். மாணவர்கள் நிறைவு செய்ய பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஒரு டீச்சர் வந்து ரெக்கார்ட் 60 பேஜ் இருக்கிற ரெக்கார்ட் நோட் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போ 8 பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 8 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து அவங்க கொஸ்டினில் சொல்லியிருக்கிறது. இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம். The
The remaining number of pages to be completed is 60 இருக்கா total number of pages என்ன record notebook ஓட total number of page வந்து 60 so அவங்க 32 pages வந்து complete பண்ணிருக்காங்க so remaining எவ்வளோ complete பண்ணணும் 28 pages அதைத்தான் நான் எழுதிருக்கேன் 60 minus 32 60 minus 32 28 கிடைக்குமா so அதுதான் next 60 minus 35 total pages minus completed pages equal to yet to be completed detail. So, அதுதான் 60 minus 35 equal to 25. Next 60 minus 37 equal to 23. Next 60 minus 30 equal to 30. Next 60 minus 33 equal to 27. Next 60 minus 36 equal to 24. Next 60 minus 35 equal to 25. Next 60 minus 37 equal to 23. So, நம்ம எழுதியாச்சா இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் complete எவ்வளோ pages இன்னும் complete பண்ணணுங்கிற டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சா அதை தான் நான் வந்து செப்பரேட்டாக எழுதியிருக்கேன் the pages to be completed are 28 25 23 30 27 24 25 23 ஸோ நம்ம மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல அந்த நம்பர்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா ஸோ இதை வந்து எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அசெண்டிங் ஆர்டர்னா என்ன சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நம்ம எழுதணும் ஸோ அந்த ஆர்டரில் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து 23 23 24 25 25 27 28 and 30 ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் ஸோ அதுதான் ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ வந்து 23 23 24 25 25 27 28 30 ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஃபைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வேல்யூஸ் தான் நான் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ அவர் எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்போ 23 into 23 என்ன 23 into 23 ஸ்கொயர்டு தானே சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கொயர்டு என்ன மீனிங் அதே வேல்யூ அதால் நம்ம இன்ட்டு பண்ணணும் ஸோ அதுதான் 23 339 6 529 கிடைச்சிச்சா ஸோ சிமிலர் தான் ரிப்பீட்டிங் சேம் தான் இது எங்கே பண்ணிக்கோ 23 into 23 529 24 into 24 576 25 into 25 625 25 into 25 625 27 into 27 729 28 into 28 784 30 into 30 900 ஸோ நமக்கு எல்லாமே எக்ஸை ஸ்கொயர்ட் வேல்யூ கிடச்சிச்சா நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் summation of xi equal to 205 கிடைக்குது அதே x squared வேணும் summation of xi squared value வந்து 5297 கிடைக்குது ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிச்சு இந்த வேல்யூஸ் கிடைச்சிச்சு ஸோ நம்மளோட n வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ டோட்டல் 9 ஸோ அவர் n வேல்யூ இஸ் 9 அப்படின்னு நான் இங்கே எழுதிட்டேன் ஸோ அவர் summation of xi வந்து 205 summation of xi squared வந்து 5297 ஸோ இதை நமக்கு கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்ன root of summation of xi squared divided by n minus summation of xi divided by n the whole square so summation of xi என்ன xi squared என்ன 5297 divided by our n value 8 minus summation of xi வந்து 205 divided by 8 the whole square so இதை cancel பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 662.13 minus இதை cancel பண்ணா sorry இதை first square பண்ணிருக்கேன் 205 square பண்ணா 42,025 கிடைக்குது நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணா 64 8 into 8 64 ஸோ கிடைக்குது இப்போ இதை நான் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணால் 656.64 கிடைக்குது ஸோ ரூட் ஆஃப் 662.13 minus 656.64 இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும் root of 5.49 கிடைக்குது ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாமா ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வருது 2.34 ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 2.34 ஸோ கிடைச்சிச்சா இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன்
Find the variance and standard deviation of the wages of 9 workers given below. Rupees 310, rupees 290, rupees 320, rupees 280, rupees 300, rupees 290, rupees 320, rupees 310, rupees 280 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேரியேஷன் the variance and standard deviation வந்து வேஜஸ் வந்து 9 ஒர்க்கர்ஸோட டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் காண்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். கொடுத்துருக்க டேட்டாவை வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படிங்கிற ஆர்டரில் வந்து எழுதிடலாம். ஸோ அதுதான் நான் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அந்த ஆர்டரில் நான் எழுதியிருக்கேன். ஸோ இன் அசெண்டிங் ஆர்டர் 208, 208, 290, 290, 300, 310, 310, 320, 320 அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் வந்து 300. 300னா எப்படி 4 போது அவர் பிட் வேல்யூ வந்து 300. ஸோ நான் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸை ஃபைன் பண்ணலாமா? எக்ஸை வந்து இல்லை, கொஸ்டினில் நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதி வச்சுருக்கேன்ல அந்த டேட்டாஸை அப்படியே நான் எழுதிக்கிறேன். So this is our xi. xi கிடைச்சிச்சா? ஸோ xi வேல்யூ வந்து நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதில் நோ டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டிஐ ஃபைன் பண்ணலாம். டிஐ வந்து xi மைனஸ் ஏ. ஸோ xi என்னன்னு தெரியும் நமக்கு 280 தெரியும், மைனஸ் ஏ வேல்யூ 300 தெரியும். ஸோ 280 minus 300 இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன வரும் 20 minus 20. நெக்ஸ்ட் 280 minus 300 இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும் minus 20. நெக்ஸ்ட் வந்து 290 minus 300 இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 10 minus 10. ஸோ பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ minus 10. இது ரெண்டு 290 minus 300 10. ஸோ minus 10. 300 minus 300 0. நெக்ஸ்ட் 310 minus 300 10. Next 310 minus 300 10. Next 320 minus 300 equal to 20. Next 320 minus 300 equal to 20. So our DI value வந்து எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? DI squared. our DI value வந்து minus 20 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர்ட்னா என்ன? into minus 20 into minus 20 or minus 20 the whole square. ஓகேவா? அதுதான மீனிங். ஸோ minus 20 into minus 20 என்ன 400 minus because minus into minus plus. ஸோ ப்ளஸ் சைன் தான் போடணும். ப்ளஸ் 400. ஸோ minus 20 into minus 20 400. minus 10 into minus 10 100. Next minus 10 into minus 10 100. 0 into 0 0. Next 10 into 10 100. 10 into 10 100. 20 into 20 400. 20 into 20 400. So நமக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சா? ஸோ அவர் சமேஷன் ஆஃப் டிஐ வேல்யூ என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதோ அதுதான் வந்து சமேஷன் ஆஃப் டிஐ. ஸோ நமக்கு ஆட் பண்ண என்ன வரும்? minus 20 இருக்குது, minus 20 இருக்குது, plus 20 கேன்சல் ஆயிரும். இந்த plus 20 இந்த minus 20 கேன்சல் ஆயிரும். இந்த minus 10 இந்த plus 10 கேன்சல் ஆயிரும். இந்த minus 10 இந்த plus 10 கேன்சல் ஆயிரும். ஸோ 0. ஸோ அவர் சமேஷன் ஆஃப் டிஐ வேல்யூ வந்து 0. ஸோ எல்லாமே வந்து மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 0 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அவர் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர்டு என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 2000 கிடைக்கும். ஸோ நான் அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ n என்ன கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அவர் n வேல்யூ இஸ் 9. ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? summation of di square divided by n minus summation of di divided by n the whole square. So summation of di square என்ன? 2000 divided by 9. our n value is 9. So put 9 minus summation of di வந்து 0வா? 0 divided by 9 ஆட்டோமேட்டிக்காக 0 தான் வருது. ஸோ டேரெக்டாக நான் 0வே போட்டுட்டேன். ஸோ இதே நான் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 222.222. ஸோ இதுதான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து 3 டிஜிட்ஸோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வேரியன்ஸ் ஈக்குவல் டு 222.222. ஸோ திஸ் இஸ் அவர் வேரியன்ஸ் வேல்யூ.
நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கிடச்சிருச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? இந்த வேல்யூஸ்க்கு நம்ம ரூட் எடுத்தால் அதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வேல்யூ என்ன? 222.222. ஸோ இதுக்கு ரூட் எடுக்கலாமா? ரூட் எடுத்து என்ன கிடைக்கும்? 14.907. ஸோ 14.907. அப்போ 7 இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. இப்போ 7 வந்து 5 விட பெருசாக இருந்தால் ப்ளஸ் 1 ஆட் பண்ணலாவா ப்ரீவியஸ் வேல்யூவில்? ஸோ அதை தான் பண்ணியிருக்கா. ப்ளஸ் 9.91, 14.91. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து 14.91. சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சா? ஸோ இதை வந்து ஆன்சர் வந்து நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். ஸோ அவர் வேரியன்ஸ் வந்து 222.22, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 14.91. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times. A wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock, and so on. How many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell make a day. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கொஸ்டினை வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும், 2 மணிக்கு 2 முறையும், 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும்? மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வால் கிளாக் வந்து 1 o'clock 1 டைம் பெல் பண்ணுது, 2 o'clock 2 டைம்ஸ், 3 o'clock ஆனது 3 டைம்ஸ், 4 o'clock ஆனது 4 டைம்ஸ். அதே மாதிரி 12 o'clock வரைக்கும், அதாவது வால் கிளாக்கில் 12 வரைக்கும் தானே இருக்குது. ஸோ 12 o'clock வரைக்கும் இது 12 o'clock போது 12 டைம்ஸ் ரிங் பண்ணுது, பெல் பண்ணுது. ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம இப்போ சொல்யூஷனுக்கு போகலாமா? சொல்யூஷன் வந்து வால் கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் தி பெல் இன் 12 hours. 1 2 3 4, அதாவது 1 o'clock வந்து 1 டைம் பெல்ஸ், 2 o'clock 2 டைம், 3 o'clock 3 டைம், 4 o'clock 4 டைம், அண்ட் so on. ஸோ 12 o'clock வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். 12 hours 12 o'clock. நெக்ஸ்ட் வால் கிளாக் வந்து ஸ்ட்ரைக்ஸ் தி பெல் இன் 24 hours. 24 1 டேனா 24 hours தான் 1 டே. ஸோ அப்போ 12 hours வந்து 2 டைம்ஸ் வருமா? 1 டேக்கு வந்து 12 hours வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ மார்னிங் அண்ட் நைட் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 1 o'clock வால் கிளாக் வந்து 1 o'clock வந்து 1 டைம் அடிச்சதுன்னா மார்னிங் 1 o'clock வந்து மார்னிங் ஒரு 1 o'clock வரும், அப்போ வந்து 1 டைம் பெல் பண்ணும். நைட் ஒரு 1 o'clock வரும், அப்போ வந்து நைட் வந்து 1 டைம் பெல் பண்ணும். அப்போ 1 + 1 2, 24 hours போது 2வா? ஸோ அந்த கவுண்டில் தான் எழுதியிருக்கா. வால் கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் இன் 24 hours வந்து 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 அந்த கவுண்டில் தான் எழுதியிருக்கேன். அப்போ 1 டைமுங்கும்போது 2, 2 டைம்ஸுங்கும்போது 4, 3 டைமுங்கும்போது 6, 4 டைமுங்கும்போது 8, 5ங்கும்போது 10, 6ங்கும்போது 12, 7ங்கும்போது 14. அதுதான், அதாவது 2 + 2, 3 + 3, 4 + 4 அந்த கணக்கு. அது வந்து அதே மாதிரி 12 ஹவர்ஸ்க்கு 24 அது கணக்கில் எழுதியிருக்கேன். ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் வந்து 14 எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே வந்து சென்டர் வேல்யூ எடுக்கிறேன். அப்போ சென்டர் வந்து 12 and 14 வருது. ஸோ பெரிய நம்பர் 14. ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் வந்து 14 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸை எழுதணும். எக்ஸைங்கிறது நத்திங் பட் நம்ம கொஸ்டினில் 2 4ன்னு ஃபைண்ட் பண்ணோம்ல அந்த வேல்யூஸ் தான். ஸோ 24 வரைக்கும் நான் இங்கே எழுதிட்டேன். 24 வரைக்கும் நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டிஐ ஃபைண்ட் பண்ணணும். டிஐ என்ன? xi மைனஸ் ஏ. ஸோ அவர் xi வேல்யூ வந்து 2ன்னு தெரியும், ஏ வேல்யூ வந்து மிட் வேல்யூ 14 நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மைனஸ் பண்ணேன்னா எனக்கு டிஐ வேல்யூ கிடச்சிடும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 2 - 14 = -12.
4 minus 14 equal to minus 10, 6 minus 14 equal to minus 8, 8 minus 14 equal to minus 6, 10 minus 14 equal to minus 4, 12 minus 14 equal to minus 2, 14 minus 40, 0, 16 minus 14, 2, 18 minus 14, 4, 20 minus 14, 6, 22 minus 14, 8, 24 minus 14, 10. So, இதெல்லாத்தையும் add பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? Summation of di equal to minus 12. இதெல்லாத்தையும் add பண்ண எனக்கு minus 12 கிடைக்குது. Next, summation of xi அப்போ sorry x n கண்டுபிடிக்கலாமா? அப்போ n என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So our n value is 12. அதை ஃபைண்ட் பண்ணிட்டு summation of di பண்ணிட்டேன். இப்போ di ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணலாம். di ஸ்கொயர் என்ன? d வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்றேன். So minus 2 into minus 2 144, minus 10 into minus 10 100. So, because minus minus plus so minus into minus plus. So அந்த காட்டி தான் இங்க plus sign போட்டிருக்கேன். அப்போ minus 10 into minus 10 plus 100, minus 8 into minus 8 64, minus 6 into minus 6 36, minus 4 into minus 4 16, minus 2 into minus 2 4, 0 into 0 0, 2 into 4 4, 4 into 4 16, 6 into 6 36, 8 into 8 64, 10 into 10 100. So இதெல்லாத்தையும் add பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? Summation of di squared equal to 584 கிடைச்சிருக்கு. So நாம இந்த values வச்சு standard deviation ல substitute பண்ணி solution find பண்ணலாமா? So our n value equal to 12. Next summation of di வந்து minus 12 கிடைச்சிருக்கு. Summation of di squared வந்து 584 கிடைச்சிருக்கு. So standard deviation equal to root of summation of di the whole square divided by n minus summation of di divided by n the whole square. So summation of di squared என்ன? 584 divided by n value வந்து 12. Sorry 12 minus minus 12 divided by 12. இது cancel ஆயிடுச்சுன்னா 1. இப்போ 1 minus 1 whole square plus 1 ஆகுமா? ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ minus 1. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது? 48.67 கிடைக்குது. அப்போ 48.67 minus 1 47.67. ஸோ இதுக்கு நமக்கு ரூட் எடுத்த என்ன கிடைக்கும்? 6.904. ஸோ இங்கே வந்து 4 இருக்கு. ஸோ எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 or 2 வேல்யூஸ் இருந்தால் போதும். ஸோ நான் ரவுண்டாக வந்து 6.9 எடுத்துக்கிறேன். ஸோ standard deviation of the bell strikes in a day வந்து 6.9. This is our final answer. நம்ம இப்படியும் எழுதலாம். இல்லை இந்த சம்மை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அது என்னன்னா the standard deviation of the first n natural numbersக்கு வந்து இதுதான் வந்து ஃபார்முலா n squared minus 1 divided by 12 root of n squared minus 1 divided by 12. ஸோ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தானே 1 to 12 வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. ஸோ அதை வந்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1 to 12 இங்கே வரும், இது 12 வரும். அப்போ இங்கே 21க்கு பதிலாக 12 squared minus 1 போடுறேன். 1 போட்டு divided by 12 போடுறேன். அப்போ 12 squared என்ன? 12 squared போட்டால் 12 into 12 2 1 into 2 2 1 4 4 4 144 கிடைக்குமா? 144 minus 1 divided by 12. அதை வந்து டிவைட் பண்ணி நமக்கு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 6.9 கிடைக்கும். ஸோ நம்ம இப்படியும் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டில் எது பண்ணனாலும் கரெக்டு தான். இது மெத்தட் 1, இது மெத்தட் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th சம் ரீட் பண்ணுறேன். Find the standard deviation of the first 21 natural numbers. முதல் 21 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தை காண்க. திட்ட விலக்கம் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஃபைண்ட் பண்ணலாமா? அதான் ஃபர்ஸ்ட் 21 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து n equal to 21 எடுத்துக்கலாம். The standard deviation of the first n natural numbers ஃபார்முலா என்ன? root of n squared minus 1 divided by 12. So first 21 numbers அப்போ root of 21, ஏன்னா n value 21 தானே, 21 squared minus 1 divided by 12, root of 441 minus 1 divided by 12. அப்போ root of 440 divided by 12 கிடைக்குமா? அப்போ இது கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? 36.666 வரும். அப்போ root of 36.66.
அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் 67 எடுத்துக்கிறேன் ரூட் ஆஃப் 36.67 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 6.055 கிடைக்கும். ஸோ நான் 5 இருக்குது. ஸோ 5 மேலே வந்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணலாமா ப்ரீவியஸ் வேல்யூவில். ஸோ அதுதான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் 6.06ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். The standard deviation of the first 21 natural numbers equal to 6.06. This is our final answer. Next 8th sum பார்க்கலாம். Question write பண்ணுறேன். If the standard deviation of data is 4.5 and if each value of the data is decreased by 5, then find the new standard deviation அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுற கொஸ்டினை, ஒரு தரவின் திட்ட விலக்கம் 4.5 ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றிலும் 5ஐ கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஒரு டேட்டாஸ் இருக்குது. டேட்டாஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 4.15ன்னு கொடுத்துட்டாங்க. சரி 4.5ன்னு கொடுத்துட்டாங்க அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ. இப்போ அந்த டேட்டாஸ்லேருந்து 5ஐ வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது. ஸோ சொல்யூஷனில் நான் அதே கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எழுதியிருக்கேன். அவர் ஓல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து 4.5. ஸோ வேல்யூ ஆஃப் தி டேட்டா இஸ் டிக்ரீஸ்டு பை 5. டேட்டாஸ்லேருந்து 5ஐ வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ரெடியூஸ் பண்ணால் நமக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன கிடைக்குங்கிறது நான் கொஸ்டின் மார்க்காக போட்டிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பொறுத்தளவுக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ், அதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எது பண்ணினாலும் டேட்டாஸில் பண்ணினாலும் அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து மாறாது. நோ சேஞ்ச். இதுதான் சொல்யூஷன். அதே வந்து மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணிங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து மாறும். அதே வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், தட் மீன்ஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து மாறாது. நோ சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நான் ஓரலாக சொன்னது தான். இன் டேட்டா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மீன்ஸ் நோ சேஞ்சஸ் இன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ தேர்ஃபோர் த நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நோ சேஞ்ச். ஸோ நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 4.5 அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். If the standard deviation of your data is 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and new standard deviation கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சம்மில் என்ன டிக்ரீஸ் பண்ணாங்க, டிக்ரீஸ் மீன்ஸ் மைனஸ் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து டிவைட் பண்ணுறாங்க, 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க டேட்டாஸை. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன மாறும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் போயிடலாம். தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி டேட்டா வந்து 3.6. ஈச் வேல்யூ ஆஃப் தி டேட்டா இஸ் டிவைடட் பை 3. இந்த ரெண்டும் வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ அவர் நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும்ல. அப்போ 3.6 டிவைடட் பை 3, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை எந்த வேல்யூவால் டிவைட் ஆகுமோ அந்த வேல்யூ. ஸோ டிவைடட் பை 3. இது ரெண்டே கேன்சல் பண்ணி என்ன கிடைக்குது 1.2. ஸோ அவர் நியூ வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் ரூட் எடுத்தால் வந்து நமக்கு நியூ வேரியன்ஸ் கிடைக்கும். ஸோ 1.2 த ஹோல் ஸ்கொயர்டு வந்து 1.44. ஸோ அவர் ஆன்சர் நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 1.2, நியூ வேரியன்ஸ் வந்து 1.44. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் வந்து நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 1.2, நியூ வேரியன்ஸ் வந்து 1.44. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The rainfall recorded in various places of 5 districts in a week are given below. Find its standard deviation சொல்லியிருக்காங்க.
ஒரு வாரத்தில் 5 மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் அளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள மழை அளவின் தரவிற்கான திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயின்ஃபால் மில்லிமீட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் ஆஃப் பிளேஸு கொடுத்துருக்காங்க. 45 மில்லிமீட்டர் வந்து 5 பிளேசஸில் பெஞ்சிருக்கு. 50 மில்லிமீட்டர் வந்து 13 பிளேசஸில் பெஞ்சிருக்கு. 55 மில்லிமீட்டர் வந்து 4 பிளேசஸ். 60 மில்லிமீட்டர் வந்து 9 பிளேசஸ். 65 மில்லிமீட்டர் வந்து 5 பிளேசஸ். 70 மில்லிமீட்டர் வந்து 4 பிளேசஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்க டேட்டா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் வந்து 60. ஸோ மிட் வேல்யூ எடுக்கிற 2 வருது. ஸோ பெருசு வந்து 60. ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் வந்து 16 நான் எடுத்துக்கிறேன். ஸோ டேபிளில் வந்து ரெயின்ஃபால் இன் mm அந்த வேல்யூஸை நான் அப்படியே வந்து என்னோட எக்ஸ்ஐயாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து fi. ஸோ 5, 13, 14, 4, 9, 5, 4 அதை நான் வந்து அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து சமேஷன் ஆஃப் fi வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு வர வேல்யூ வந்து 40. ஸோ சமேஷன் ஆஃப் fi வந்து 40. திஸ் இஸ் அவர் n வேல்யூ. சமேஷன் ஆஃப் fi ஈக்குவல் டு n. ஸோ அவர் n வேல்யூ வந்து 40 அப்படின்னு கிடச்சிருக்கு. நான் நெக்ஸ்ட் வந்து டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐ வந்து என்ன, xi மைனஸ் ஏ. ஸோ அவர் xi வேல்யூ வந்து 45, அவர் ஏ வேல்யூ வந்து 16 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 45 மைனஸ் 60 ஈக்குவல் டு minus 15. Next 50 minus 60 equal to minus 10. Next 55 minus 60 equal to minus 5. Next 60 minus 60 equal to 0. Next 65 minus 60 equal to 5. Next 70 minus 60 equal to 10. So இதெல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, சாரி இது நமக்கு தேவையில்லை, டிஐ தேவையில்லை. நெக்ஸ்ட் fi டிஐ ஃபைண்ட் பண்ணுறேன். fi வேல்யூ இது, நம்மளோட டிஐ வேல்யூ இது. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 15 மைனஸ் 5 என்ன கிடைக்குது, மைனஸ் 15 இன்ட்டு 5 25 5 7 மைனஸ் சைன் இருக்கா, ஸோ மைனஸ் 7. ஸோ மைனஸ் 75. அதே தான் சேம். மைனஸ் fi வேல்யூ என்ன 13, டிஐ வேல்யூ வந்து 10. ஸோ 13 இன்ட்டு 10 130. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ். ஸோ 4 into 5 20 மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் சைன். 9 into 0 0. 5 into 5 25. 4 into 10 40. ஸோ அவர் fi டிஐ வேல்யூஸ் கிடச்சிடுச்சா. ஸோ சமேஷன் ஆஃப் fi டிஐ ஈக்குவல் டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 160. ஸோ அவர் வேல்யூ இஸ் மைனஸ் 160. நெக்ஸ்ட் fi டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அவர் fi வேல்யூ வந்து 5ன்னு தெரியும், டிஐ ஸ்கொயர்டு. ஸோ இது எப்படி பண்ணோம்னா டிஐக்கு மட்டும்தான் ஸ்கொயர் எடுக்கணும், இந்த ஹோலை எடுத்துருக்கக்கூடாது. ஸோ அவர் fi வேல்யூ வந்து 5, டிஐ ஸ்கொயர்டா. அப்போ டிஐ வேல்யூ என்ன மைனஸ் 15. அப்போ மைனஸ் 15 ஸ்கொயர். ஸோ தட் மீன்ஸ் 5 இன்ட்டு மைனஸ் 15 இன்ட்டு மைனஸ் 15 மைனஸ் இது. ஸோ 15 இன்ட்டு 15 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாமா. 25 to 7. So 1 15 5 7 into 5 12 225 into 5 minus minus plus. So plus already 5 வந்து plus தான். So அந்த plus தான். So plus 5. 5 into 25 1125 கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அதே தான் டிஐ வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், மைனஸ் 10 தெரியும். அப்போ மைனஸ் 10 ஸ்கொயர்டுனா 100. 100 இன்ட்டு 13 1300. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 5 25. 25னா ப்ளஸ் 25. 25 இன்ட்டு 4 100. சேம் 9 இன்ட்டு 0 0வா. அப்போ 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 ஸ்கொயர் எடுத்தாலும் 0 தான். ஸோ 0. 25 இன்ட்டு சாரி fi வேல்யூ வந்து 25. fi வேல்யூ வந்து 5, டிஐ ஸ்கொயர்டு. டிஐ வேல்யூ வந்து 5. அப்போ 5 ஸ்கொயர்னா 25. 25 இன்ட்டு 5 வந்து 125. 10 ஸ்கொயர். அப்போ 10 ஸ்கொயர்னா 100. 100 இன்ட்டு 4 400. ஸோ இந்த வேல்யூ கிடச்சிச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், சமேஷன் ஆஃப் fi டிஐ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3050.
ஸோ இது நமக்கு கிடச்சிச்சா. ஸோ n equal to 40. 40 means nothing but n fi equal தான். ஸோ fi equal to 40நாலும் ஒன்று தான், n equal to 40நாலும் ஒன்று தான். ஸோ our summation of fi dA வேல்யூ என்ன, 1 minus 160. our summation of fi dA square வேல்யூ என்ன, 3050. ஸோ அதுதான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைன் பண்ணிட்டோமா. இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா என்ன, root of summation of fi dA square divided by n minus summation of fi dA divided by n the whole square. Summation of fi dA square என்ன, 3050 divided by 40 minus 160 divided by 40 the whole square. So இதுக்கு நம்ம ஸ்கொயர் 350 divided by 40 போட்டால் என்ன வரும், 760.25. இப்போ 160 ஸ்கொயர் எடுத்து 40 ஸ்கொயர் எடுத்து கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது, -4 கிடைக்குது. ஸோ -4 ஸ்கொயர்னா 4 into 4 60. அப்போ minus into minus plus. ஸோ plus 16. ஸோ 76.245 minus 16 equal to இது ரெண்டு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, root of 60.25. ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும், 7.76. So our standard deviation value equal to 7.76. This is our final answer. Next 11th sum பார்க்கலாம். In a study about viral fever, the number of people affected in a town were noted as find its standard deviation. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபீவரால் அஃபெக்ட் ஆன கவுண்ட்ஸ் வந்து பீப்புள்ஸோட கவுண்ட்ஸ் வந்து கீழே டேட்டாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த டேட்டாஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏஜ் இன் இயர் வந்து 0 to 10 years வந்து 3 peoples, 10 to 20 years வந்து 5 peoples, 20 to 30 years வந்து 16 people, 30 to 40 வந்து 18 people, 40 to 50 வந்து 12 people, 50 to 60 வந்து 7 people, 60 to 70 வந்து 4 peoples. இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. ஸோ அவர் அஷ்யூம்டு மீன் வந்து 35. ஸோ மிட் வேல்யூ எடுக்கலாமா, மிட் வேல்யூ எடுத்து என்ன 30 to 40 இன்டர்வலில் இருக்க 18 தான் வந்து அவர் மிட் வேல்யூ மிட்டாக கிடைக்குது. ஸோ 30க்கு 40க்கு மிடில் என்ன இருக்குது, 35. ஸோ அஷ்யூம்டு மீன் ஈக்குவல் டு 35ன்னு நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்ன, summation of fi dA square divided by summation of fi minus summation of fi dA divided by summation of fi the whole square. Summation of fi equal to nothing but it is our n value. Summation of fi equal to n. Okay வா. ஸோ fi summation of fi போட்டாலும் கரெக்டு தான், n போட்டாலும் கரெக்டு தான். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ fi dA வேல்யூலாம் நமக்கு தெரியணும்ல. நெக்ஸ்ட் நம்ம அதுதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏஜஸ் இன் இயர் வந்து அந்த கொடுத்துருக்க இன்டர்வல்ஸ், கொஸ்டினில் என்ன இன்டர்வல்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதை நான் அப்படியே நான் எழுதிட்டேன். ஸோ எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட fi வேல்யூ. தட் மீன்ஸ் அவர் கவுண்ட் n வேல்யூ. ஸோ நான் அதை அப்படியே நான் எழுதி அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன் எனக்கு என்ன கிடைக்குது, 65 கிடைக்குது. ஸோ தட் இஸ் அவர் கவுண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு மிட் வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். மிட் வேல்யூ வந்து அவர் xi வேல்யூ. எப்படி ஃபைன் பண்ணணும்னு இன்டர்வல்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டே ஆட் பண்ணி அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். தட் மீன்ஸ் 0 + 2 equal to 10. 10 divided by 2 5. அதுதான் நான் எழுதிக்கிறேன். அப்போ 10 + 20 30. 30 divided by 2 15. 20 + 30 50. 50 divided by 2 25. 30 + 40 70. 70 divided by 2 35. Next 40 + 50 90. 90 divided by 2 45. 50 + 60 110. 110 divided by 2 55. 60 + 70 130. 130 divided by 2 65. So our xi value வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். This is our mid value. So இதுலயே நீங்க செக் பண்ணிக்கலாம் மிட் வேல்யூ கரெக்டாக தான் எடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு. இங்கே ஃபஸ்ட்டு 3 நான் விட்டுறேன், லாஸ்ட்டு 3 விட்டுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட மிட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அவர் அஷ்யூம்டு மீன். ஓகேவா, 35 கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஐ ஃபைன் பண்ணணும். xi minus a. ஸோ xi என்னென்னு தெரியும், ஃபைனு தெரியும். அவன் மிட் வேல்யூ என்னென்னு படிச்சிருக்கோம், அதாவது அஷ்யூம்டு மீன் என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 35 ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஸோ 5 - 35 =
minus 30. Next 15 minus 35 equal to minus 20. Next 25 minus 35 equal to minus 10. Next 35 in minus 35 0. Next 45 minus 35 10. Next 55 minus 35 20. Next 65 minus 35 30. So our DI value find பண்ணியாச்சா. Next Fi DI find பண்றோம். Fi value வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 3 5 16 அதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் DI வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், minus 30 minus 20 minus 10ன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு Fi DI கிடச்சிருமா. நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போகிறோம். அவர் Fi வேல்யூ வந்து 3 into minus 30 என்ன minus 90, 5 into minus 20 100, 16 into minus 10 160, 18 into 0 0, 12 into 10 120, 7 into 20 140, 4 into 30 120. So our Fi DI value வந்து கிடைச்சிச்சு. So summation of Fi DI equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருதோ அதுதான். So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 30 கிடைக்குது. So our summation of Fi DI equal to 30. Next Fi DI square. Next Fi DI கண்டுபிடிக்கிறதுக்கு DI ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அவர் DI வேல்யூ என்ன 30. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. DI வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸ்கொயர் பண்ண வேல்யூ Fi டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா. ஸோ Fi வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 3 தெரியும். இன்ட்டு DI என்ன வேல்யூ தெரியும், minus 30 minus 30 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ண என்ன வருது 2700. the same procedure தான். 20 squared into 5. Next 10 minus 10 squared into 16. Next 0 squared into 8. Next 10 squared into 12. Next 20 squared into 7. Next 30 squared into 4. பண்ண என்ன கிடைக்குது 2700, 2000, 1600, 0, 1200, 2800, 3600. இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், சமேஷன் ஆஃப் Fi DI ஸ்கொயரோட வேல்யூ வந்து 13900ன்னு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ண முடியுமா. ஸோ நெக்ஸ்ட் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவர் Fi that means n equal to Fi தான். ஸோ 65 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் summation of Fi DI equal to 13 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். summation of Fi DI ஸ்கொயர் வந்து 13900 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லா வேல்யூஸையும் நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன, summation of Fi DI ஸ்கொயர் divided by summation of Fi minus summation of Fi DI divided by summation of Fi the whole square. Nothing but Fi means our n value. So 13900 divided by 65 minus 30 divided by 65 the whole square. So இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது 213.85 minus 30 divided by 65 பண்ண என்ன கிடைக்குது 0.46 the whole square. So whole square எடுத்தா 0.21 கிடைக்குமா, 0.46 into 0.46 equal to 0.21. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். இதை கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிருக்கு 213.85. ஸோ ரூட் ஆஃப் 213.85 மைனஸ் 0.21. இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 213.64 கிடைக்குமா, அதுதான் நான் எழுதியிருக்கேன். இந்த ரூட் வேல்யூ நான் ரூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 14.616. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நான் இங்கே வந்து 6 இருக்குது, நான் வந்து 1 ஆட் பண்ணி 2 பண்ணியிருக்கேன் 14.62. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இஸ் 14.62. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். So the measurement of the diameters in centimeters of the plates prepared in a factory are given below. Find standard deviation. ஒரு plates manufacturing பண்ணுற ஃபேக்ட்ரியோடலேருந்து அந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் வந்து 34.5.
ஸோ இங்கே 3 எடுத்துக்க இங்கே எடுத்துருக்கேன். இந்த சென்டர் வேல்யூ நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதே கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசு. ஸோ நான் இதை நான் எடுத்திருக்கேன். இதோட மிட் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறேன். எப்படி ஃபைன் பண்ணலாம்? இது ரெண்டே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் இதனோட மிட் கிடைச்சதுன்னா 34 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 33 ஆட் பண்ணுற 69 கிடைக்கும். 69 டிவைடட் பை போட்டால் 34 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த 34 பாயிண்ட் தான் எங்களுக்கு. ஸோ அவர் அசியூம்டு மீன் வந்து 34.5ன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷனுக்குள்ளே டீப்பாக போகலாம். டயாமீட்டர் சென்டிமீட்டர்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே நான் அப்படியே நான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து FI, தட் மீன்ஸ் அவர் N வேல்யூ. அதை நான் வந்து அப்படியே கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே நான் ரிப்பீட் பண்ணி எழுதி அதை டோட்டலாக ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டோட்டல் பண்ண என்ன கிடைக்குது? சமேஷன் ஆஃப் FI = 84. தட் மீன்ஸ் அவர் N வேல்யூ = 84 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. மிட் வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். மிட் வேல்யூ இஸ் அவர் XI. ஸோ XI இஸ் நத்திங் பட் 21 + 24 டிவைடட் பை 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 22.5. நெக்ஸ்ட் 25 + 28 டிவைடட் பை 2 போட்டால் 26.5. 29 + 32 டிவைடட் பை 2 போட்டால் 30.5. 33 + 36 டிவைடட் பை 2 போட்டால் 34.5. 37 40 டிவைடட் பை 2 போட்டால் 38.5. 41 + 44 divided by 2 போட்டால் 42.5 நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் XI வேல்யூ. நெக்ஸ்ட் DA ஃபைன் பண்ணுறேன். XI minus A. ஸோ அவர் XI வேல்யூ என்ன? 22.5 மைனஸ் A வேல்யூ வந்து 34 பாயிண்ட் கிடச்சிச்சு. ஸோ 34.5 இது ரெண்டு மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? -12. சேம் 26.5 minus 34.5 equal to -8. 30.5 minus 34.5 equal to -4. 34.5 minus 34.5 equal to 0. But 38.5 minus 34.5 equal to 4. So 42.5 minus 34.5 equal to 8. So DI value நம்ம find பண்ணியாச்சா? Next FI DI find பண்ணுறேன். So DI நான் find பண்ணியிருக்கேன். அவர் FI value நமக்கு தெரியும். இது ரெண்டையும் நான் multiply பண்ண போகிறேன். 15 into -12 equal to 1 minus 180. So minus sign இருக்குல்ல. So minus 180. 18 into 8 வந்து 144. இப்போ minus 20 into 4 வந்து 80 minus. இப்போ 60 into 0 0. 80 into 4 வந்து 32. 7 into 8 வந்து 56 கிடைச்சிச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? summation of FI DI equal to -316 கிடைக்குது. ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் FI DI ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஸோ அவர் FI வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும்? 15 தெரியும். ஸோ 15 into DI வேல்யூ என்ன? 12 -12 ஸ்கொயர்டு. ஓகேவா? இந்த DIக்கு தான் நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். ஃபுல்லாக ஸ்கொயர் எடுத்துடக்கூடாது. ஸோ -12. இப்போ -12 ஸ்கொயர் எடுத்து அந்த வர வேல்யூ வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது? 2160. நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர் 18 into -8 ஸ்கொயர். இப்போ 1152. நெக்ஸ்ட் வந்து 320. நெக்ஸ்ட் 0. அப்போ -128. நெக்ஸ்ட் வந்து 448. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 4208 கிடைக்குதா? இதுதான் நம்மளோட சமேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ மிட் வேல்யூ ஃபைன் பண்ணுறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணிடலாமா? நமக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு இந்த சம்முக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ அவர் FI வேல்யூ வந்து 84ன்னு தெரியும். அவர் FI DI வேல்யூ வந்து -316 தெரியும். ஸோ சமேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயர் வந்து 4218 தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் FI DI ஸ்கொயர் டிவைடட் பை FI DI மைனஸ் FI DI டிவைடட் பை FI சமேஷன் ஆஃப் FI தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான ஃபார்முலா. இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4208 divided by 84 minus 316 so minus sign போடணும் divided by 84 the whole square. so இது ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன வரும்? சாரி, இதை நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணால் -3.76 கிடைக்குது. 3.76 ஸ்கொயர் பண்ணால் -3.76 ஸ்கொயர் பண்ணால் 14.14 கிடைக்குது. மைனஸ் சைனுக்கு. ஸோ மைனஸ் சைன்
50.095 இது ரெண்டே கேன்சல் பண்ணால் கிடைக்குது. ஸோ 50.1 minus 14.14. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 35.96 கிடைக்குது. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 5.996 கிடைக்குது. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 5 இருக்கா, இங்கே 9 இருக்குது. ஸோ நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 6. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து 6. நீங்கள் இப்படி எடுத்தாலும் கரெக்டு தான், இல்லை நீங்கள் இந்த வேல்யூ இப்படியே விட்டாலும் கரெக்டு தான். ஸோ ரவுண்ட் கம்பல்சரி பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் இப்படி பண்ணாலும் கரெக்டு தான், இப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் 13th சம் பார்க்கலாம். The time taken by 50 students to completed a 100 meters race are given below. Find its standard deviation. Time taken வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 8.5 to 9.5 வந்து 6 students, 9.5 to 10.5 வந்து 8 students, 10.5 to 11.5 வந்து 17 students, 11.5 வந்து to 12.5 வந்து 10 students, 12.5 to 13.5 வந்து 9 students கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அஷ்யூம்டு மீன் வந்து 11 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? 10.5 தான் அவர் மிட் வேல்யூ. ஸோ 10.5 + 11.5 டிவைடட் பை 2. இது ரெண்டே ஆட் பண்ணி எனக்கு கிடைக்கும் 22.0. 22 டிவைடட் பை 2 11. ஸோ அவர் அஷ்யூம்டு மீன் வந்து 11 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ டைம் டேக்கன் கொஸ்டினில் கொடுத்துருந்தது அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப்ஐ வந்து 6, 8, 17, 10, 9 அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண கண்டுபிடிக்கல, கொஸ்டின் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? சமேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 50 கிடைக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அவர் என் வேல்யூ. ஸோ என்னன்னு சொல்லலாம், சமேஷன் ஆஃப் எஃப்ஐன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 15ன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மிட் வேல்யூ வந்து எக்ஸ்ஐ ஃபைண்ட் பண்ணுறேன். எக்ஸ்ஐ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? 8.5 + 9.5 டிவைடட் பை 2 பண்ணால் 9 கிடைக்கும். 9.5 + 10.5 டிவைடட் பை 2 போட்டால் 10 கிடைக்கும். அப்போ 10.5 + 11.5 டிவைடட் பை 2 போட்டால் 11. 11.5 + 12.5 டிவைடட் பை 2 போட்டால் 12. நெக்ஸ்ட் 12.5 + 13.5 டிவைடட் பை 2 போட்டால் 13 கிடைச்சிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஸோ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸும் காமனாக 1 தான் இருக்குது. ஸோ 1க்கு ஃபைண்ட் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் நம்பர் தான் அடுத்தடுத்த மிட் வேல்யூவாக வரும். ஸோ 9, 10, 11, 12, 13 அப்படின்னு கூட நீங்கள் எழுதிடலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறக்கு பதிலாக நீங்கள் அப்படி கூட சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து ஈவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் அப்ளை ஆகும். அதே டிஃப்ரென்ஸ் வந்து மாறி இருந்ததுன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை 2 போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிஐ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ எக்ஸ்ஐ வந்து நான் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மைனஸ் ஏ வேல்யூ வந்து நான் 11 ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை எதையும் மைனஸ் பண்ணுறேன். 9 - 11 = -2. 10 - 11 = -1. 11 - 11 0. 12 - 11 1. 13 - 11 வந்து 2 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ எஃப்ஐ டிஐ கண்டுபிடிக்கலாமா? அவர் எஃப்ஐ வேல்யூ வந்து 6, டிஐ வேல்யூ வந்து -2. 6 × 2 12. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன். ஸோ 8 × 1 8, மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் சைன். 7 × 0 17 × 0 0. 10 × 1 10. 9 × 18 சரி 9 × 2 18. ஸோ கிடச்சிச்சா? எஃப்ஐ டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ = 8 கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு 8 கிடைக்குது. நெக்ஸ்ட் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவர் எஃப்ஐ வேல்யூ வந்து 6 6 × டிஐ வேல்யூ என்ன? -2. இப்போ -2 ஸ்கொயர். ஸோ -2 -2 + 4 4 × 6 24. the same procedure தான். 1 squared 1 into 8 8. 0 squared 0. 17 போட்டால் 0 தான். நெக்ஸ்ட் 12 squared DA value 1. 1 squared 1 into 10 10. அதே மாதிரி 2 squared 4 4 into 9 36. ஸோ இது தான் கிடச்சிருக்கு.
ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, எனக்கு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஏ ஸ்கொயர் வேல்யூ 78 கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு n கிடச்சிருச்சு, எஃப்ஐ டிஏ கிடச்சி, எஃப்ஐ டிஏ ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? Standard deviation equal to root of summation of fi dA the whole square divided by n minus summation of fi dA divided by n the whole square. So 78 point divided by n minus 8 divided by 50 the whole square. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0.16 கிடைக்கும். இதுக்கு நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். இதை கேன்சல் பண்ணால் 1.56 கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் 1.56 மைனஸ் 0.025. ஸோ இதே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 0.16 வந்து நான் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 0.05 கிடைக்கும். கிடச்சிருச்சா? அப்போ இதை வந்து 1.56ல் 0.05 எனக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1.53. இது எப்படி மைனஸ் பண்ணலான்னா 1.560, ஏன்னா இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குல்ல, அப்போ 0.025. ஸோ இதை எனக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 10, இங்கே 5, 3, 5 அப்படியே வருமா? இப்போ 1.53 ஃபைன் கிடைக்கும். ஸோ நான் வந்து 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ரூட் ஆஃப் 1.53 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ரூட் எடுத்து என்ன கிடைக்கும்? 1.236ன்னு கிடைக்கும். ஸோ 6னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாமா? +1 ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 1.24. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.24. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 14th சம் பார்க்கலாம். Question write பண்ணுறேன். For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, it was found that the score 45 and 72 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviation. கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்டவிலக்கமானது முறையே 60 மற்றும் 15 ஆகும். பின்னர் 45 மற்றும் 72 என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே 40 மற்றும் 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரி திட்டவிலக்கம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட 100 மொத்தம் டோட்டலாக 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்டு மீன் வேல்யூ ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீன் வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்து 45-72ங்கிறது வந்து 40-27ன்னு சொல்லி தப்பாக வந்து டேட்டா வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது வருது. ஸோ அதை கரெக்ட் பண்ணாங்கன்னா புதுசாக எந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 100. ஸோ அவர் n வேல்யூஸ் வந்து 100. ஸோ மீன் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 15 கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவர் கிவன் ஒன். ஸோ மீன் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை summation of x divided by n. ஸோ மீன் வேல்யூ ஆல்ரெடி 16 தெரியும். summation of x வந்து நமக்கு தெரியாது. ஸோ டிவைடட் பை டோட்டல் n வேல்யூ வந்து 100. ஸோ summation of x equal to 100 into 60 6,000. ஸோ summation of x வந்து 6,000 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கரெக்ட் டோட்டல். இப்போது 6,000 summation of x வேல்யூ வந்து 6,000 கிடச்சிருக்கு. ப்ளஸ்ஸு 45ங்கிறது வந்து தப்பானது. ஆனால் 40ன்னு ஃபீட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக.
நெக்ஸ்ட்டு 72 வந்து 27 ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் வந்து மைனஸ்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த மைனஸ் போட்டால் இதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ அதுக்காக தான் இதுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 45. அப்போ 6000 + 5 + 45 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 6050. ஸோ கரெக்ட் டோட்டல் வந்து 6050 அப்படின்னு நான் வந்து ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்ட் மீன் கண்டுபிடிக்கலாமா? கரெக்ட் மீன் வேல்யூ என்ன? 6050 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இதை ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 60.5 கிடைக்கும். ஸோ 0 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 10 இருக்குது. ஸோ 10ன்னா 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 60.5ன்னு நான் கிடச்சிருக்கு. ஸோ அவர் கரெக்டான மீன் வேல்யூ வந்து 60.5. ஸோ கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? 15. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன? root of summation of x square divided by n minus summation of x divided by n the whole squared. So summation of x squared என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? summation of x squared வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து 15 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் எழுதிக்க டிவைடட் பை n வந்து 100. 16 வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். கிவனில் கொடுத்துருந்தாங்க அந்த வேல்யூ இன்ட்டு ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் வந்து இங்கே எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நான் ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயரை எடுக்கிறேன். ஸ்கொயர் எடுத்து இந்த ரூட் கேன்சல் ஆயிருமா? ஸோ ரூட் கேன்சல் பண்ணுறக்காக நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுக்கிறேன். இப்போ ஸ்கொயர் எடுத்தால் இந்த பக்கம் ரூட் வந்துடும். இங்கே இருக்கிற ரூட்டு வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ரூட் ஆஃப் 15 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் 60 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும்? இப்போ ஸ்கொயர்னா 50 இன்ட்டு 15 தானே? 15 இன்ட்டு 15 தான். இதை நம்ம எப்படி எழுதலாம்? root of 15 எழுதலாமா? ஸோ 15 into 50 250 225 அதை தான் நீங்கள் எழுதிப்பேன். ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 60 ஹோல் ஸ்கொயர் என்ன 3600. ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 இங்கே வச்சுட்டேன். இந்த 2 அப்போ இங்கே போத் சைடு வந்து ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ஸ்கொயர் இந்த ரூட் கேன்சல் பண்ணுறக்காக நான் போத் சைடு வந்து ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். நான் அதை இந்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். அப்போது இங்கே வந்து போத் சைடு ஸ்கொயர் எடுக்குமா? அப்போ இங்கே 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு வருமா? அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் 60 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த பக்கம் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ 15 ஸ்கொயர் எப்படி எழுதா? 15 இன்ட்டு 50 225 ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர் என்ன 3600 அப்படின்னு எழுதலாமா? ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 225 இந்த பக்கம் இருக்க 220 இந்த பக்கம் இருக்கிறதுல இந்த பக்கம் வருது. இது இந்த பக்கம் அப்படியே இருக்குது. அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 225 ப்ளஸ் 3600 இது ரெண்டே ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 3825 கிடைக்குமா? அப்போது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகுமா? இன்ட்டு 100. அப்போ என்ன கிடைக்கும்? 3,82,500 கிடைக்கும். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 3,82,500. அப்போது நியூ வேல்யூ நமக்கு ஃபைன் பண்ணணும்ல. நியூ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 45 ஸ்கொயர் ப்ளஸ் 72 மைனஸ் இந்த ஓல்டு வேல்யூ வந்து 40 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர். இது மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ கிடைச்சிருமா? ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருமா? ஸோ அதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஸோ 3,82,500 ப்ளஸ் 45 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 2025. நெக்ஸ்ட் ப்ளஸ் 72 ஸ்கொயர் பண்ணால் 5184 மைனஸ் 40 ஸ்கொயர் பண்ணால் 1600 மைனஸ் 27 ஸ்கொயர் பண்ணால் 729 டைம் கிடைக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ண வேண்டியதில் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டே ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 3,89,709 மைனஸ் இதெல்லாம் ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 2,329 கிடைக்குது. ஸோ இதே மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 3,87,380 கிடைக்குது. ஸோ அவர் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை n
summation of x square divided by n minus summation of x divided by n the whole square. So x square oda value எனக்கு என்னன்னு தெரியும் 3,87,380 divided by n value 100 minus இந்த value 6.5 the whole square நான் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் அதை அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் ஸ்கொயர் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் 3660.25 root of இந்த வேல்யூ டிவைட் பண்ண வேல்யூ 3873.8 இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது ரூட் ஆஃப் 213.55 கிடைக்குதா. ஸோ இதை நான் ரூட் எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் 14.613. ஸோ அவர் ஃபைனல் வேல்யூ வந்து 14.61. ஸோ அவர் கரெக்ட் மீன் வந்து 14.61. ஸோ கரெக்ட் மீன் வந்து 60.5 ப்ரீவியஸாக நான் ஃபைன் பண்ணது. ஸோ அவர் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 14.61 அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 15th சம் கொஸ்டின் ட்ரீட் பண்ணுறேன். The mean and variance of 7 observations are 8 and 16 respectively. If 5 of these are 2, 4, 10, 12 and 14, then find the remaining 2 observations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 7 தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 7 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விளக்க சராசரி முறையே 8,16 ஆகும். அதில் 5 தரவு புள்ளிகள் 2, 4, 10, 12, 14 எனில் மீதமுள்ள 2 தரவு புள்ளிகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 8 டேட்டாவோட மீன் அண்ட் வேரியேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 5 தான். ரிமைனிங் 2 அப்சர்வேஷன் வேல்யூ என்ன, டேட்டாஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து let the missing 2 observation be a and bன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ அவர் அர்த்தமெட்டிக் மீன் வந்து 8, மிட் வேல்யூ வந்து 8ன்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸையில் வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸு எல்லாம் நான் அப்படி எழுதிட்டேன். தெரியாதது வந்து நான் ஏபின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 42 + a + b. இந்த தெரியாத வேல்யூ நான் எழுதியிருக்கேன். இது வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ அதோட வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடி. எக்ஸ் ஸ்கொயர் என்ன, இது அப்படியே நான் ஸ்கொயர் பண்ணேன். 2 × 2 4, 4 × 4 16, 10 × 10 100, 12 × 12 144, 14 × 14 196, a square, b × b square. ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் = 460 + a square + b square. ஸோ இது எனக்கு கிடைச்சிச்சா. ஸோ 42.a + b டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ டிவைடட் பை 7 = 8 அர்த்தமெட்டிக். சாரி ஒரு நிமிஷம். ஸோ அவர் மீன் வேல்யூ வந்து 8, வேரியன்ஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது given 1 அந்த 8 தான் வந்து this is our மீன். மீன் வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி = 8. ஸோ a + b + 42 = 8 × 7 பண்ண என்ன கிடைக்கும் 56. a + b + 42 = 56. அப்போ a + b = 56 - 42. அப்போ a + b = என்ன 14. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு வேரியன்ஸ் என்னன்னு தெரியும் 16 தெரியும், கிவன் கொடுத்துருக்கான். ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, சமேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ என்னோட வேரியன்ஸ் வேல்யூ வந்து 60 = 460 + a ஸ்கொயர் + b ஸ்கொயர் டிவைடட் பை 7. இதுதான் வந்து சமேஷன் ஆஃப் xi ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை 7ங்கிறது என்னோட n வேல்யூ மைனஸ் 8 சமேஷன் ஆஃப் xi வந்து 8 சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n தி ஹோல் ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ 16 = 460 + a ஸ்கொயர் + b ஸ்கொயர் டிவைடட் பை 7. 8 ஸ்கொயர்னா 64. அப்போது 16 + 64 = 460 + a ஸ்கொயர் + b ஸ்கொயர் டிவைடட் பை 7. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 80. ஸோ 460 + a ஸ்கொயர் + b ஸ்கொயர் டிவைடட் பை 7.
ஸோ இந்த 7 இங்கே இருக்கா, இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா, டிவிஷன் இருக்குது மல்டிப்ளிகேஷன். ஸோ 80 into 7 80 into 7 equal to 460 plus a square plus b square. ஸோ இதே இன்ட்டு பண்ண என்ன கிடைக்கும், 560 minus 460. இந்த பக்கம் இருக்க ப்ளஸில் இருக்கிற இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ இது ரெண்டே இன்ட்டு பண்ண என்ன 560 minus 460 equal to a square plus b square. அப்போ a square plus b square equal to இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 100. ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, a square plus b square equal to a plus b the whole square minus 2ab ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ நான் அதில் எழுதுகிறேன். ஸோ a plus b the whole square minus 2ab equal to 100. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸாக ஃபைண்ட் பண்ணோம்ல, அதை அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 என்னன்னு எனக்கு தெரியும், a plus b equal to 14 அப்படின்னு தெரியுமா. இந்த வேல்யூவை நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, a plus b the whole square. இப்போ a plus b 14 the whole square minus 2ab equal to 100. 14 என்ன ஸ்கொயர் பண்ண என்ன 196 minus 2ab equal to 100. 196 minus இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் வச்சுன்னா minus 100. இந்த ப்ளஸ் 2ab இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 2ab. ஸோ 196 minus 100 என்ன 96 equal to 2ab. abயா, அப்போது ab equal to 96 divided by 2வா. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன 48. ஸோ ab வேல்யூ என்ன 48. ஸோ b வேல்யூ தெரியணும்ல. அப்போ b வேல்யூ இந்த பக்கம் b இந்த பக்கம் வச்சுட்டு a இந்த பக்கம் கொண்டு போனால் 48 டிவைடட் பை ஏன்னு மாறுமா. இது என்னோட தேர்ட் ஈக்குவேஷனாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் த ஈக்குவேஷன் 3 வாட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்ன, a plus b equal to 14. ஸோ a வேல்யூ வந்து ப்ளஸ் 14 வந்து 48 டிவைடட் பை ஏங்கிறது என்னோட b வேல்யூன்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன், ஈக்குவல் டு 14. அப்போ a கேன்சல் ஆயிரும். அப்போது சாரி, ஸோ இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். நான் வந்து பேஸ் ஈக்குவல் பண்ணணும். ஸோ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் ப்ளஸ் 48 கிடைக்குமா, அதுதான் பண்ணியிருக்கேன். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 48 டிவைடட் பை a ஈக்குவல் டு 14. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 14. இந்த பக்கம் இங்கே டிவைடில் இருக்கிற இந்த a இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 14a. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் a எல்லாம் ஒரு சைடு வச்சுருக்கிற ஹோல் நம்பரில் ஒரு சைடு கொண்டு சாரி a இந்த பக்கம் இருக்கிறதுல இந்த பக்கம் கொண்டு வரும். a ஸ்கொயர் மைனஸ் 14a ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு வந்து ஃபேக்டோரியல் மெத்தட் பண்ணலாமா. அப்போ 48 வந்து இதாக பிரிக்க 2 டைம்ஸாக பிரிக்க 6 into 8 48. ஸோ எனக்கு சென்டர் சைன் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கிடச்சிருச்சா. ஸோ அதுதான் போட்டிருக்கேன், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இது எப்படி எழுதலாம், இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக a minus 6 a minus 8ன்னு எழுதலாமா, ஈக்குவல் டு 0. அப்போ a equal to 6 ஆர் a equal to 8ஆக இருக்கும். when a equal to 6 இருக்கும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். a வந்து a வேல்யூ வந்து நான் 3ல் அப்ளை பண்ணுறேன். அப்போது 3 என்ன 3 தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, b equal to 48bயா. அப்போ a வேல்யூ 6 போடுறேன். 6 போடும்போது இது கேன்சல் ஆகி 8 கிடைக்கும். ஸோ அதே வந்து a வேல்யூ 8ன்னு நான் அப்ளை பண்ணுறேன் தேர்ட் ஈக்குவேஷனில். அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 48 டிவைடட் பை 8 6 கிடைக்கும். ஸோ மிஸ்ஸிங் அப்சர்வேஷன் வந்து 8 ஆர் 6 ஆர் 6 and 8ஆக இருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் இருக்குன்னு சொல்லி நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவர் மிஸ்ஸிங் வேல்யூ வந்து ஏபி வந்து 8 and 6ஆக இருக்கலாம், இல்லாட்டி 6 and 8ஆக இருக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நான் இப்போது எக்ஸசைஸ் 8.1ல் இருக்க ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ரேஞ்ச் ஃபைன் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ரேஞ்ச் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா L minus S. S means largest value, S means smallest value. ஸோ L minus S. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் மைனஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து L minus A divided by L plus S. சாரி L minus S divided by L plus S. ஓகேவா. தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் equal to root of summation of xi square divided by n minus summation of xi divided by n the whole square. Next standard deviation equal to
root of variance தான். ஸோ இந்த வேல்யூ தான் வேரியன்ஸ். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிரும். அதுதான் எழுதியிருக்கார். ஸோ அவர் வேரியன்ஸ் வந்து சிக்மா summation of xi squared divided by n minus summation of xi divided by n the whole squared. இந்த மூணு ஒரே ஃபார்மேட்டு தான். எது இருந்தால் இதுக்கு மட்டும் என்ன மீனிங், வேரியன்ஸ்னு மீனிங். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிரும். அதை தான் நான் இங்கே ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ 1 to 12 வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாலேயே அப்ளை பண்ணிடலாம். n squared minus root of n squared minus 1 divided by 12. Next, summation of fi வந்து equal to n தான். fi எழுதினாலும் n தான் மீனிங், n எழுதினாலும் summation of fi தான் மீனிங். ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, summation of x divided by n. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலாஸு. ஸோ இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸையும் ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு நோட் வந்து சொல்கிறேன் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்த அளவுக்கு ஆட் பண்ணாலும் ஆல்ரெடி நான் சம்ஸில் பார்த்தது தான், டேட்டாஸில் ஆட் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ அதோட நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து மாறாது, நோ சேஞ்ச். அதே வந்து இங்கே நான் எழுதுகிறேன், அதே வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் டேட்டாஸில் நான் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ணால் அதோட நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது மறக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணால் ஆகாதுன்னு சொன்னேன்ல, அது எப்படின்னா, இப்போது டேட்டா எக்ஸாம்பிள் டேட்டா வந்து 1 2 3 4ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நான் வந்து 1 ஆட் பண்ணுறேன். அப்போ 1 + 1 2 + 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இதே ஃபஸ்ட்டு டேட்டாவில் 1, செகண்ட் டேட்டாவில் 2 ஆட் பண்ணுறேன், தேர்ட் டேட்டாவில் 3 ஆட் பண்ணுறேன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து மறக்கக்கூடாது. இது 1 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சம்ஸுக்கான ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 8.1க்கான ஓவர்வியூ பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான், அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து இதுதான். திஸ் இஸ் அவர் ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இதுதான், அதுக்கான சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் சொல்யூஷன், இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் ஃபோர்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதுக்கான சொல்யூஷன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இது. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதுக்கான ஃபைனல் ஆன்சர் நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் இது, இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது.
the final answer. Next 8th question இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. 9th question இது அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next 10th question பார்க்கலாம். The 10th question அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதோட சொல்யூஷன். This is our final answer. Next 11th question இது அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் இதுதான். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். டுவெல்த்து சம் இது அதுக்கான கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கணும். இதான் அதுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் 13th சம் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். 14th சம்முக்கான கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் 15th சம் அதுக்கான கொஸ்டின் இது. சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் மெயின் வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஈக்குவேஷன் 1 2 ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அது மூலயமா ஈக்குவேஷன் 3 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3யோட வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அவர் மிஸ்ஸிங் வேல்யூ இஸ் 8 and 6 or 6 and 8. திஸ் இஸ் அவர் ஃபைனல் வேல்யூ, ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக இந்த எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலாஸ் வந்து 8 தான். ஸோ இந்த 8 நமக்கு தெரிஞ்சாலே வந்து 8 தான். இந்த 8 நமக்கு தெரிஞ்சாலே வந்து எல்லா சம்ஸும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் ரேஞ்ச் வந்து L minus S, கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அவர் வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் n square minus ny divided by 12. ஸோ summation of fi equal to n. our meanக்கு வந்து sigma summation of x divided by n. this is our formulas. ஸோ ஸ்மால் நோட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டேட்டாஸ் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ஆட் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, நோ சேஞ்ச். அதே மல்டிப்ளையோ டிவிஷனோ பண்ணால் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட சொல்யூஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.